ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ராமாயணத்தில் ஆயுர்வேதம் உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலைய இணை ஆராய்ச்சியாளர் டாக்டர் எஸ். அன்னபூர்ணா அவர்கள். ராமாயணத்தில் ஆயுர்வேதம். ராமாயணம் ஆதிகாவியம் என்றும் வால்மீகி ஆதிகவி என்றும் உலகம் போற்றும். இந்த காவியம் அக்கால மனித சமுதாயத்தின் உண்மை நிலையையும் அவர்களது பொருளாதார, ஆன்மீக, அரசியல் வாழ்வு முறையை மட்டும் அன்றி அவர்களது அறிவியல் அறிவையும் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த காவியம் தார்மீகமான வாழ்வு முறையை எடுத்து கூறி ஆன்மாவின் உண்மை நிலையையும் மனித நிலையில் இருந்து இறைநிலைக்கு செல்லும் முறையையும் விளக்குகிறது. காளிதாசனின் குமார சம்பவத்தில் சரீரமாத்தியம் கலு தர்மசாதனம் என்ற கூற்றின்படி ஆரோக்கியமான உடலே நாம் செய்யக்கூடிய நல்ல மற்றும் தீய செயல்களுக்கு காரணம் ஆகிறது. ஆகவே உடலை காப்பாற்றி ஆன்மாவை உய்விக்கும் பல்வேறு இயற்கை முறைகளை எடுத்து கூறுகிறார் வால்மீகி. இராமாயண காலத்தில் ஆயுர்வேத சிகிச்சை முறை கடைபிடிக்கப்பட்டது என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறார். அயோத்தியில் சிறந்த வைத்தியர்கள் இருந்ததாக கூறுகிறார். அயோத்தியா காண்டத்தில் ராமரை காட்டில் சந்தித்த பரதனுக்கு பல்வேறு அறிவுரைகளை கூறும் ராமர் மருத்துவர்களை, வைத்தியர்களை நல்ல பரிசுகள் கொடுத்து பாராட்ட வேண்டும் என்றும் அவர்களது திறமையை பற்றி புகழ்பட பேச வேண்டும் என்றும் கூறுகிறார். கஷ்டித் விருத்தான்ஸ்ச பாலான்ஸ்ச வைத்திய முக்கியான்ஸ்ச ராகவ தானேன மனசா வாச்சா திரிபிர் ஏதேர் புபூஷசே என்று முதியோர்களை, குழந்தைகளை, வைத்தியர்களை தானத்தினாலும் மனதாலும் வாக்காலும் அலங்கரிக்கிறாயா என்று கேட்கிறார். வைத்திய நிபுணர்கள் அரண்மனையில் மதிக்கப்பட்டனர். உடல்நலக் குறைவு என்பதை நோயை ஆமய, ரோக, வியாதி, ஆத்துர என்ற சொற்களால் குறிப்பிடுகிறார். வியாதியை வருமுன் காக்க வேண்டும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்ற இன்றைய மேற்கோள் அன்று கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. இராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் கப, வாத, பித்த என்பதான மூவகை தோஷங்கள் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. இங்கு வாயு பகவானின் கோபத்தினால் மக்களுக்கு துன்பம் நேர்ந்ததாகவும் அவர்களுக்கு மூச்சு திணறல், வயிற்று வீக்கம், மூட்டுகளில் வலி ஏற்பட்டதாகவும் வாயுவின் கோபத்தை தணிக்க பூஜைகள் செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக சம்ஹிதையின் 12வது சர்க்கத்தில் 9ஆம் ஸ்லோகம் மரீச்சி முனிவர் வாயுவை பற்றி கேட்ட கேள்விக்கு ஆம் எனும் பதில் இராமாயணத்தில் காணப்படுகிறது. அதேபோல் பத்தியம், அதாவது உணவு முறையில் கட்டுப்பாடு என்பது இராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தின் 50வது சர்க்கத்தின் 18ஆம் ஸ்லோகம் கூறும். சரக சம்ஹிதையில் ஆத்ரேய முனிவர் காசி ராஜாவுக்கு பதில் அளிக்கும் பொழுது உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் உணவு எந்த அளவு முக்கியமாகிறதோ அதேபோல் நோய் வருவதற்கும் இதே உணவுதான் காரணம் என்கிறார். அடுத்து இராமாயணத்தில் பல்வேறு போர்கள் நடந்துள்ளன. போரில் காயப்பட்ட வீரர்களுக்கு மருத்துவ உதவிக்காக இராணுவ மருத்துவர்களின் தேவை இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நாளின் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், மிலிட்ரி டாக்டர்ஸ் அன்றே இருந்திருக்கின்றனர். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரை சல்யக்ருத் என்று அழைத்தனர். சுக்ரீவனது மாமனாரான சுசேனன் அறுவை சிகிச்சை நிபுணர் என்று கூறுகிறது இராமாயணம். இவ்வகையில் இலங்கையில் நடந்த போரின் பொழுது இவர் குரங்குகளை காப்பாற்றி இருக்கிறார். மேலும் ராமன், லக்ஷ்மணன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்த போதும் சுசேனன் மருத்துவ திறமையை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சுசேனன் அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டுமன்றி மற்ற மூலிகளை பற்றியும் சிறந்த அறிவை பெற்று இருந்தார் என்கிறது இராமாயணம். அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளாமல் மூலிகைகளால் சிகிச்சை செய்தார் என்பதும் முக்கியமாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. மூச்சு திணறலுக்கு இன்றைய ஆங்கில மருத்துவம் தரும் இன்ஹேலர், பஃப் போன்றவற்றை சுசேனன் அன்றே கையாண்டு உள்ளார்.
யுத்த காண்டத்தின் 74வது சர்க்கத்தில் 29லிருந்து 34 ஸ்லோகங்கள் இந்திரஜித்தின் தாக்குதலால் துன்பப்பட்ட பல வானரத் தலைவர்களுக்கு சக்தி வாய்ந்த மூலிகை சாற்றினை அவர்கள் மூக்கில் பிழிந்து சிகிச்சை அளித்தார் என்கிறது ராமாயணம். இந்த மூலிகைகளின் பெயர்களையும் அவற்றை உபயோகப்படுத்தும் முறையும் கூறப்பட்டுள்ளது. அது மிகவும் ஆச்சரியத்தக்க விஷயம். மிருத சஞ்சீவினி, விஷல்யகாரிணி, ஸ்வர்ணகாரிணி, சந்தனி என்பன இந்த சக்தி வாய்ந்த மூலிகைகளின் பெயர்கள். இதில் மிருத சஞ்சீவனி என்பது இறந்தவர்களையும் உயிர்ப்பித்து எழும் தன்மை பெற்றது. விஷல்யகாரிணி என்பது அம்புகளை உடம்பில் இருந்து எடுக்கும் பொழுது வலியில்லாமல் இருக்கவும் காயம் ஆற்றவும் உதவும் இன்றைய அனஸ்தெட்டிக் ஸ்ப்ரே. ஸ்வர்ணகாரிணி என்பது துண்டித்து விழுந்த பாகங்களை ஒட்டி காயத்தை ஆற்றும் சக்தி உள்ளது. சந்தனி என்பது எலும்பு முறிவு மற்றும் வெட்டுகாயங்களை குணப்படுத்துவது. மேலும் அதிசயத்தக்க விஷயம் என்னவென்றால், ராவணனின் வீரர்கள் ஆன திரிசரன் மற்றவர்கள் போருக்கு செல்லும் முன் கிருமிநாசினியாக வேலை செய்யும் மூலிகைகளின் சாற்றை தம் உடம்பில் பூசிக்கொண்டு சென்றனர் என்றும் வேறு சில வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டதால் எதிரிகளின் ஆயுதங்கள் அவர்களின் உடலுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுத்தவில்லை என்றும் கூறுகிறது ராமாயணம். சர் ஔஷதீபிர் கந்தைஷ்ச சமாலப்ய மகாபலாக நிர்ஜக்முர் முனைர் ஸ்ரேஷ்டாக ஷடேதே யுத்தகாங்கிணः திரிஸ்சிரஸ்ச அதிகாயஸ்ச தேவாந்தக நராந்தகௌ மகோதர மகாபாபஸ்ச நிர்ஜக்முஹு காலச்சோதிதாக என்று அந்த வீரர்களின் பெயர்களையும் ராமாயணம் கொடுக்கிறது. ஆக மூலிகைகளின் பெருமையையும் அதன் உதவியையும் சுசேனன் எந்தளவுக்கு கற்றிருந்தான் என்பதை யுத்த காண்டத்தின் ஸ்லோகங்களால் நாம் அறியலாம். கத்வா பரமமத்வான் உபர்யுபரி சாகரம் ஹிமவந்தம் நகஸ்ரேஷ்டம் ஹனுமன் கந்துமர்ஹசி என்று ஹனுமானை சஞ்சீவி மலையை கொண்டு வருவதற்கு அனுப்பின சுசேனன் சொல்லும் அந்த அடையாளங்கள். திரக்ஷசி ஓஷதையோ தீப்தா தீபயந்தீர் திசோ தச மிருத சஞ்சீவினீம் செய்வ விசல்யகாரிணீம் அப்பி ஸ்வர்ணகாரிணீம் செய்வ சந்தினீம் ச மகௌஷதீம் தாஹா சர்வாக ஹனுமான் கிருஹ்ய க்ஷிப்ரம் ஆகந்துமர்ஹசி என்று ஹனுமானுக்கு சுசேனன் சொல்லி அனுப்புகிறான். ஹனுமான் கொண்டு வந்த இந்த மூலிகைகளை கொண்டு சுசேனன் யாருக்கெல்லாம் உதவி செய்தான் என்பதை ராமாயணத்தில் பார்த்தால், ஒன்று, மாயா சீதையை கண்முன் காட்டி அவளை கொன்றது பார்த்து ராமர் மூர்ச்சித்து விழுகிறார். அப்பொழுது தாமரையின் மனம் கொண்ட நீரை ராமனின் முகத்தில் தெளித்து மூர்ச்சையை போக்கினார் சுசேனன் என்பதை யுத்தகாண்டம் 69வது சர்க்கம் கூறுகிறது. அடுத்து, லக்ஷ்மணன் இந்திரஜித்தின் சக்தி ஆயுதத்தினால் மூர்ச்சை அடைந்த போது அவனுக்கு இந்த சாற்றினை மூக்கில் பிழிந்து அவனை எழுப்பி உட்கார வைத்தான் என்பதை யுத்த காண்டத்தின் 101வது சர்க்கத்தில் ததா சங்ஷோதயித்வா தாம் ஓஷதீம் வானரோத்தமஹ லக்ஷ்மணஸ்ய ததௌ நஸ்தஹ சுஷேனஹ சுமஹான் ஜுதிஹி. சுஷேனன் அந்த சாற்றை லக்ஷ்மணனின் மூக்கில் பிழிந்தான். சசல்யஹா சசமாக்ராய லக்ஷ்மணஹ பரவாரிக விசல்யோ விருஜக சீக்கிரம் உததிஷ்டத் மஹீதலாத். சீக்கிரம் உததிஷ்டத், உடனே எழுந்து அமர்ந்தான் என்பது ராமாயணத்தின் கூற்று. ஆக சஞ்சீவினி மருந்து மட்டுமல்லாமல் 4 விதமான சக்தி வாய்ந்த மூலிகைகளின் பெயர்களை ஆயுர்வேதத்தின் வழியாக வால்மீகி நமக்கு கொடுக்கிறார். அடுத்து, அரிதான கண் நோய். யுத்த காண்டத்தில் 115ஆம் சர்க்கத்தில் பிராப்த சரித்திர சந்தேகா மம பிரதிமுகே ஸ்திதா தீபோ நேத்திர ஆதுரஸ்யேவ பிரதிகூலாசி மே திருடவ் என்று இன்றைய மெட்ராஸை அல்லது கண்ணுக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளை பற்றியும் ஒரே வழியில் அழகாக யுத்த காண்டத்தில் வால்மீகி எடுத்துரைக்கிறார். அடுத்து, அதிகமாக அழுவதனால் கண் பார்வை இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் கூறி கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை கார்னியா டிரான்ஸ்பிளான்டேஷன் ராமாயண காலத்தில் நடந்ததாக கூறுகிறார். ததாகி அலர்க்க தேஜஸ்வி பிராமணோ வேத பாரகே யாச்சமானே ஸ்வகே நேத்ரே உத்ருத்ய
அவிமனா ததௌ, தன்னுடைய கருவிழிகளை அவிமனா, மனதில் எந்தவித குறைவும் இல்லாமல் ததௌ கொடுத்தான். யாருக்காக? வேதபாரகோ பிராமணே, ஒரு வேதம் படித்த பிராமணனுக்காக ஒருவர் கொடுத்தார் என்பதை ராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தின் 14வது சர்க்கத்தில் வால்மீகி கூறுகிறார். அதாவது கார்னியா டிரான்ஸ்பிளான்டேஷன், கருவிழி மாற்று சிகிச்சை என்பது அயோத்தியா காண்டத்தின் 14வது சர்க்கத்தின் ஸ்லோகத்தில் மூலமாக நாம் அறியலாம். அடுத்து, இறப்பை பற்றிய தெளிவு அனைவருக்கும் இருந்திருக்கிறது என்கிறது ராமாயணம். அதாவது தசரதன் இறந்ததும் அவர் உயிர் பிறந்தது என்பதை மருத்துவர்கள் சொல்லி கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி ஆகிய அந்த ராணிகள் அறியவில்லை. மாறாக அவர்களே அதை உறுதி செய்து விட்டார்கள் என்பதை அயோத்தியா காண்டத்தின் 65ஆம் சர்க்கம் 13-14 ஸ்லோகங்களில் வால்மீகி கூறுகிறார். அத யா கௌசல்யேந்திரஸ்ய சாயனம் பிரத்யேரந்தராக தாகா ஸ்திரியஸ்து சமாகமா பர்த்தாரம் பிரத்யய போதையன். பர்த்தாரம், கணவனின் உயிர் பிரிந்ததை அவர்கள் 3 பேருமே உணர்ந்தார்கள் என்கிறார் வால்மீகி. மேலும் அதிசயிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், பரதன் கேகை நாட்டிலிருந்து அயோத்திக்கு வருவதற்கு 15 நாட்கள் ஆகும். அந்த 15 நாட்களும் மன்னனின் உடலை பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்தனர் என்பதையும் ராமாயணம் கூறுகிறது. எப்படி? திரைலத்ரோன்யாம், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு அதில் உயிரில்லாத சடலத்தை பதப்படுத்தி வைத்தனர் 15 நாட்களுக்கு என்கிறது வால்மீகி ராமாயணம். ஆக ராமாயணத்தில் ஆயுர்வேத சிகிச்சை என்பது மிகவும் தெளிவாக நமக்கு காணப்படுகிறது. இங்கு மற்றொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு நாம் மருத்துவத்தில் காணும் ஆபரேஷனையும் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறார். இது அயோத்தியா காண்டத்தின் சகரனுடைய கதையை சொல்லும்போது, சகரனுடைய மனைவி சுமதி உயிருள்ள புடலங்காய் போன்ற ஒரு கருவை பிரசவித்தாள். அந்த கருவில் பல உயிர்கள் இருந்தன. அதை பத்திரப்படுத்தி பிரித்து எடுத்து அழகாக நெய் பாத்திரத்தில் வைத்திருந்து எல்லா உயிர்களையும் உயிர்ப்பித்து முழுமையாக கொடுத்தார்கள் அந்த தாத்ரி என்கிற நர்ஸு. அவர்களுக்கு இந்த குறை பிரசவத்தில் உண்டான குழந்தைகளையும் காப்பாற்றும் திறம் இருந்திருந்தது என்பதை சுமதிஸ்து நரவியாகிர கர்ப்பத்தும்பம் வெஜாயத. கர்ப்பத்தும்பம்ன்றது ப்ரீமெச்சூரிட்டி பேபி, அதாவது சீக்கிரமாக குழந்தை பெற்றுட்டாங்க. ஷஷ்டிஹி புத்ரா சகஸ்டானி தும்பபேதே வினிஸ்ருதாக. ஷஷ்டிஹி புத்திரஹா, அந்த புடலங்காய் போன்ற அந்த கருவிலிருந்து 60 குழந்தைகளை அங்கு இருந்த தாத்ரிகள், அதாவது நர்சுகள் காப்பாற்றி முழு குழந்தைகளாக, முழு வளர்ச்சியடைந்த குழந்தைகளாக உலகத்திற்கு கொடுத்தார்கள் என்பது பாலகாண்டத்தின் 38வது சர்க்கத்தின் 17-18 ஸ்லோகங்கள் நமக்கு கூறும். ஆக இன்றைய மருத்துவம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதோ அதைவிட அதிகமாகவே மருத்துவ வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் நாம் வால்மீகியின் ராமாயணத்தில் காணலாம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ராமாயணத்தில் ஆயுர்வேதம். உரை நிகழ்த்தியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் இணை ஆராய்ச்சியாளர் டாக்டர் எஸ். அன்னபூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.